இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகையை கொண்ட சீன நாடு ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறிட்டே இருக்கு தெரியுமா? ஏறக்குறைய 7வது நூற்றாண்டுகளிலேயே கிறிஸ்தவம் சீனாவில் அறிமுகமாக இருக்கு. ஆனாலும் யுவான் டைனாஸ்டியை சார்ந்த மங்கோல் பேரரசருடைய காலத்துல கத்தோலிக்க திருச்சபை சீனாவில் கிறிஸ்தவத்தை அதிகமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது. கிறிஸ்தவம் சீனாவில் அதிகமாக வேறொன்று மிக மிக முக்கியமான ஒரு மனிதர், அவரை இந்த உலகம் அதிகமாக அறிந்திருக்கவில்லை. யாரு அந்த மனிதர்? மத்தாயோ ரிச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாத கம்யூனிச கட்சி அதிகமாக தீவிரமாக இருந்த சீனாவில 1610 இவர் இறந்து போறாரு. அப்போதைய அரசர் இவரை பீஜிங்கிலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்குறாரு. இதுவரையில் வேறு எந்த வெளிநாட்டுக்காரருக்கும் அந்த சிறப்புரிமை வழங்கப்பட்டதே இல்லை. 2010 சீன நாடே இந்த மனிதருடைய 400வது ஆண்டு விழாவை ஒரு அரச விழாவாகவே கொண்டாடி இருக்கிறது. மத்தாயோ ரிச்சி 1552 இத்தாலியில் பிறந்த ஒரு கத்தோலிக்க அருட்பணியாளர், இயேசு சபையை சார்ந்தவர், அறிவியல், புவியியல், வானவியல் இவற்றையெல்லாம் அதிகமாக கற்று தேர்ந்தவர். 1583 சீனாவிற்கு செல்கிறார். பல்வேறு துன்பங்கள், வேதனைகள், எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சீனா நாட்டினுடைய நன்மதிப்பை இவர் பெறுகிறார். முதன் முறையாக சீனாவிலே வேர்ல்டு மேப், உலக வரைபடத்தை அறிமுகம் செய்கிறார். சீன உலக பார்வையே அதற்கு பிறகு மாறியதாக சொல்கிறார்கள். இவரை பற்றி படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடித்தது, என்னை ரொம்ப மெய்சில் இருக்க வைத்த ஒரு விடயம் என்னன்னா, இவர் சீனாவுக்கு போறாரு, 28 வருடங்கள் அங்கேயே பணி செய்கிறாரு. இந்த காலத்துல ஒரு முறை கூட தன்னுடைய சொந்த நாட்டிற்கு, சொந்த ஊருக்கு, சொந்தங்களை பார்க்க அவர் திரும்பி போனதே இல்லை. கிறிஸ்துவுக்காக தன்னை இழப்பது என்று சொன்னால் இதுதானோ?